முல்லைப்பெரியாறில் கேரளா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணி சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்பிலிருந்து குமுளி நோக்கி விவசாயிகள் பேரணி சென்றனர். பெனிக்விக் மணிமண்டபம் அருகே விவசாயிகளை காவலர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பழனிக்குமார் இணைப்பில் இருக்கிறார். பழனிக்குமார், இப்போ விவசாயிகளுடைய போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? எதனால் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்? இந்த போராட்டம் இன்னும் தொடரக்கூடிய சூழல் இருக்கா? நிச்சயமாக அபிநயா, அதாவது தென் தமிழகத்தின் நீராதாரமாக திகழக்கூடிய முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டப்படும் என்ற கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து இன்று தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் இருந்து மாநில எல்லையான குமுளியை நோக்கி முற்றுகை போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், பெரியாறு வைகை விவசாயிகள் சங்கம் மற்றும் உசிலம்பட்டியில் உள்ள 58ஆம் கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் சங்கங்களை சேர்த்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அவர்கள் பெண்ணிக்கு மணிமண்டபம் முன்பாக தடுத்து நிறுத்தப்பட்டனர். இரு மாநில உறவுகள் இதனால் அசம்பாவிதம், ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர். பெண்ணிக்கு மணிமண்டபம் முன்பாக தங்களது கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தற்பொழுது அந்த வளாகத்தின் முன்பாக காத்திருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடம் இந்த போராட்டம் குறித்தான கலந்துரையாடலை கேட்கலாம். வணக்கம் அண்ணையா, இப்போ இந்த முல்லைப்பெரியாறு தொடர்பாக போராட்டம் நடத்தி இருக்கிறீங்க. இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அரசாங்கம் முதலில் விழித்துக் கொள்ள வேண்டும். முல்லைப்பெரியாறு விடயத்தை பொறுத்தளவில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் விவசாயிகளுக்கு திருப்தி இல்லை. இது குமுளியில் லோயர் கேம்பில் ஆரம்பிச்சு ராமநாதபுரம் கடைமடை வரைக்கும் பெரிய கண்மாய் வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருடைய கருத்தும் விவசாயிகள் திருப்தியாக இல்லை. முல்லைப்பெரியாறு விஷயத்தில் எங்களுக்கு தேவை 152 அடி. அந்த 152 அடி தண்ணீரை தேக்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த 2.5-3 ஆண்டுகளில் ஜீரோ தான். எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கல. கூடுதலாக கேரள அரசு தொடர்ச்சியாக முல்லைப்பெரியாறுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அங்க யாரும் தூங்கல, எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு வேலை செய்யறாங்க. ஆனா அந்த நீரை பயன்படுத்தக்கூடிய நாம ஒரு மிகப்பெரிய இழப்பை 1979க்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். ஒரே நாள்ல 152 அடி முதல் நாள் இருக்கு 1979, மறுநாள் 136 அடியாக குறைக்கப்பட்டது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 ஏக்கர் பாசனத்தை சிவகங்கை ராமநாதபுரம் இழந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது மீள திரும்ப பெற முடியவில்லை. 1.5 லட்சம் ஏக்கர் தரிசா போச்சு. அப்போ அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? 42 ஆண்டுகள் ஆகி போச்சு. இந்த 42 ஆண்டுகள்ல வேலை செய்யறோம். ஆனா அந்த வேலை ஆமை நகருவதை போல இருக்கிறது. நாங்க கேட்கிறது குதிரை வேகம். அது குதிரை வேகத்தில் அந்த வேலை நடத்தப்பட்டால் தான் பெரியார் அணையை காக்க முடியும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க 999 ஆண்டு குத்தகை போட்டிருக்கிறாங்க சென்னை ராஜதானி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்? 99 வருஷத்துக்கு தான் குத்தகை போட முடியும். 999 ஆண்டுகளுக்கு குத்தகை போட முடியாது. ஆக அது குத்தகை அல்லாது செட்டில்மெண்ட். தமிழ்நாடு அரசு அதை சொல்லல. போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் உங்களுடைய ஆனால அந்த செட்டில்மெண்ட்டை காப்பதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். அரசு முயற்சி எடுக்கல, முயற்சி எடுக்கணும். ஒரு அரசு மக்களை காப்பதற்கு தான் ஒரு அரசு. அந்த அரசாங்கம் முயற்சி எடுக்க நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க போராட்டத்தான் செய்ய முடியும். இந்த போராட்டத்தையே ஒடுக்குறீங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த போராட்டத்தை அரசு என்ன செய்ய வேண்டும்? ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்கணும். ஆமா, அடுத்த கட்ட நகர்வு. அடுத்த கட்டம் முதலில் 5 மாவட்டத்திலும் போராட்டம் நடக்கும். 5 மாவட்டத்திலும் ராமநாதபுரம் அரண்மனைக்கு முன்பாகவும் சிவகங்கை அரண்மனைக்கு முன்பாகவும் முதல் கட்ட போராட்டத்தை நாங்க இந்த மாசத்திலே நடத்திடுவோம். ராமநாதபுரத்தில், சிவகங்கையில். அடுத்து மதுரைக்கு வருவோம். தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும். அவ்வளவுதான். விவசாயிகள் கூறுகின்ற கருத்தை பார்க்கும் பொழுது முல்லைப்பெரியாறு அணை விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும், இல்லை என்றால் தங்களது போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, விவசாயிகளுடைய கோரிக்கைகள் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.